முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து ஏன் இந்த விஷயம்லாம் படிக்கணும், சயின்ஸ் இன்ஜினியரிங்லாம் படிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ், இந்தமாதிரி படிக்காதனால சில கண்ட்ரீஸில் வந்து என்னென்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இதில் வந்து தமிழில் வந்து அதேமாரி நம்ம என்னென்ன படிக்கணும், நம்ம தாய்மொழியில் வந்து இந்தமாரி விஷயம்லாம் படித்தா நம்மளுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி என்னென்ன விஷயம் இன்றைக்கி சொல்கிறோம்ல, ஹிந்தியில் என்ன இருக்குது படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு இதேமாரி நம்ம தமிழில் சொல்லிடக்கூடாது, அதுக்கு என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரக்லன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். கைஸ், ஒரு புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். இதை பற்றி டீட்டெயில்டாக வந்து இந்த எஜுகேஷன் வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூ வீடியோஸ்க்கு முன்னாடி போட்டிருந்தேன், செக் பண்ணி பாருங்கள். அதாவது நம்ம நிறைய நேரம் வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து யூடியூப்ல வந்து சூப்பராக ஒரு விஷயத்தை சொல்லி தருவாங்க. அவங்க கிட்டக்க வந்து நம்ம இது படித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பட் அவங்களோட டைமோ ஏதோ ஒன்று அவங்கள வந்து கரெக்டாக நம்மளுக்கு ட்ரைனிங் பண்ண முடியாது. அந்த மாதிரி யாரெல்லாம் வந்து நல்லா பண்ணுறாங்களோ, இப்போ லினக்ஸாக இருக்கட்டும், இல்லை சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஈவன் என்னோட பிஸ்னஸ் கோர்ஸஸே இது வரைக்கும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பட் இது வரைக்கும் போகிறதுக்கான டைம் கிடைச்சதில்லை. பட் இந்தமாரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தால் இந்தமாரி யாரெல்லாம் அந்த ஃபீல்டில் வந்து நல்லா அந்த விஷயத்தை ஷைன் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட வந்து ஒரு பெஸ்ட் கண்டென்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அண்ட் அகைன் வந்து இந்த மாதிரி சொன்ன உடனே நீங்கள் ராகுல் நீங்களும் ஒரு கோர்ஸ் வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஆர்மரடாவும் சரி, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்து யாரெல்லாம் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள வச்சு தான் அந்த கம்பெனி பில்ட் பண்ண. அதே மாதிரி தான் எக்ஸ்பர்டைசர் அகாடமி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அந்த கம்பெனி ரன் பண்ணுறாங்க. வர்ச்சுவல்டைன்மெண்ட்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதுவுமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு கோல் வந்து நம்ம சேனல் வந்து மில்லியன் ஆண்டர்பிரனர்ஸை பில்ட் பண்ண போது அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அதே மாதிரி வந்து இந்த எக்ஸ்பர்டைசர் அகாடமி வந்து சும்மா இது ஒரு கோர்ஸ் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா முக்கால்வாசி இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நீங்கள் போயிட்டு நான் பேர்லாம் சொல்ல வரும்ல. ஸோ அந்த இன்ஸ்டியூட்ஸ்லாம் நீங்கள் போய் படுத்தீங்கன்னா நேற்று கூட ஒரு தம்பி ஒருத்தர் சொல்லியிருந்தாப்புல 70,000 to 1,00,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் ஆக்சுவலி அவ்வளோலாம் பண்ணல. ஆக்சுவலி என் டீம் கிட்ட சொன்னது வந்து இதுக்கு நான் மார்க்கெட்டிங் பட்ஜெட்டே கொடுக்க மாட்டேன், மார்க்கெட்டிங் பட்ஜெட்டே கிடையாதுன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கோர்ஸோட ப்ரைஸ் வந்து 1,000 rupees வந்து தான் சொல்லியிருந்துச்சு. இதில் எல்லா கோர்ஸுமே நீங்கள் அந்த ஒரே ஒரு ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து இவ்வளோ அவ்வளோ அப்படின்லாம் கிடையாது. அண்ட் அகைன் ஐ கிவ் ஏ கேரண்டி, இதில் இருக்க ப்ராஃபிட்ஸ் வந்து மெஜாரிட்டி வந்து இதேமாரி இன்னும் நிறைய கோர்சஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம போடுவோம். அண்ட் தமிழில் போடுவோம். தமிழ்லேயும் நிறைய கண்டென்ட் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் எல்லாத்தையும். ஸோ நீங்கள் செக் பண்ணுங்கள். அந்த ஒரு இனிஷியேட்டிவ் எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் இருக்குது. கமெண்ட்ஸில் வந்து அந்த இது டீட்டெயில்ஸ் வந்து பின் பண்ணியிருப்பாங்க. அந்த டீம் வந்து செக் பண்ணுங்கள். அடுத்த கம்பெனி வந்து நம்ம பீப்புள் பவர்ட் கம்பெனியில் அடுத்தது ஒரு 5 பேரை வச்சு ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கான இன்டர்வியூ கிட்டத்தட்ட 250 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட் நான் கிளியராக சொல்கிறேன். அண்ட் இட் வில் பி அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட். ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தான், பட் வில் ட்ரை. ஓகே, இந்த வீடியோவில் வந்து தமிழில் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தமிழ் இது படிக்கிறது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதும். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் சில பேர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து அந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து அவங்க சொந்த மொழியில் படிக்கிறதுனா அவங்க அறிவு வளரும், அது பண்ணும் இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. சி கைஸ், நீங்கள் வந்து ஷாங்கையில் வந்து யூனிவர்சிட்டி ஒன்று இருக்குது. ஸோ அது இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டி. அது வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், சாலிட் மெக்கானிக்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஹைட்ராலிக்ஸ், இது எல்லாத்துக்குமே அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற மெட்டீரியல் வந்து ரொம்ப ஃபேமஸ். எங்கள் டைம்லேருந்து இப்போ வரைக்குமே பசங்க டவுன்லோட் பண்ணி அதுலேருந்து நிறைய நோட்ஸ் எடுத்துப்பாங்க. அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அது எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது. அது வந்து அந்த ஃபேக்கல்ட்டி வந்து அங்கே படிக்கிற சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தருது. நம்ம ஊர் மாதிரியே தான். ஸோ அவங்களும் வந்து இங்கிலீஷ்க்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணிடுவாங்க. ஆஸ் தே க்ரோ ஹையர் வந்து டு எஜுகேஷன் வந்து அவங்க ஸ்விட்ச் ஓவர் பண்ணிடுவாங்க. இதே தான் ஜப்பான்லேயும் சரி, ஜெர்மனிலையும் சரி. அவங்க 100% வந்து ஃபுல்லாகவே அவங்க மொழியில் படிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் செகண்ட் வந்து நம்ம ஊரில் தமிழ் பசங்களுக்கும் அந்த ஊரில் வந்து ஈவன் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற சைனீஸ் பசங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம ஊரில் தமிழ் பசங்க வந்து இங்கே வருவாங்க, இங்கே வந்தால் கூட வந்து அவங்களால ஈஸியாக சர்வை பண்ண முடியும், இங்கிலீஷை பிக்கப் பண்ணிப்பாங்க. அண்ட் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ என்ன மாதிரி ஏதோ ஒரு வேலையில் சேர்ந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு அவங்க வந்து சர்வை பண்ணிடுவாங்க. பட் சைனீஸ் பசங்களுக்கு ஐஎல்ஸே கிளியர் பண்ண முடியாது. ஐஎல்ஸ் கிளியர் பண்ண முடியாமல் நிறைய பேர் திரும்ப போயிடுவாங்க. அதுக்கு அவங்க அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு ரீசன் வந்து இங்கிலீஷ் வந்து நம்ம ஊரில் ரொம்ப ஈஸியாக புழக்கத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை நான் சொன்னேன். ஏன்னா எனக்கு வந்து 100% நான் தமிழில் பேசுறது கிடையாது. ஒரு நாள் ஃபுல்லாக வெள்ளக்காரன்ட்ட ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் நடுவில் இப்படி வரதான் செய்யும். வேறு இப்போ நம்ம ஊரில் எல்லா யூடியூபர்ஸுமே சரி, டிவியில் வர படமும் சரி, எல்லாத்துலேயுமே டயலாக்ஸ் எல்லாத்துலேயுமே சரி 100% பியூர் தமிழ் கிடையாது. தமிழில் கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் வருது. அது மூலியமாக நம்ம இங்கிலீஷ் வந்து நம்மளுக்கு ரொம்ப பழக்கப்படாத மொழி கிடையாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வேர்ட்ஸை கற்றுக்கிறோம், அது யூஸ் பண்ண கற்றுக்கிறோம். தமிழ் பசங்க எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி யூடியூப் ஆக்சஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே போய்ட்டு இங்கிலீஷ் வந்து நீங்கள் அந்த பாட்டு படம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தா போதும். 100% அதை கன்சியூம் பண்ண அவசியம் இல்லை. அப்புறம் ஹிந்தி பண்ணுற வேலையை இங்கிலீஷ் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷோட அருமை தெரிஞ்சிடும். எந்த கண்ட்ரிக்கு போனாலும் சரி, ஒரு டேஞ்சர் அப்படின்னா அது இங்கிலீஷில் கண்டிப்பாக போட்டு வைப்பாங்க. எந்த நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸில் போனாலும் இங்கிலீஷில் சைன் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஊரில் வந்து மகாபலிபுரத்தில் வந்து இங்கே போனால் முதல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா சைனாலேருந்து வரவங்க, ஜப்பான்லேருந்து வரவங்களுக்கு வந்து அந்த இடத்துல அந்த இங்கிலீஷ் சுத்தமாக படிக்க கூட தெரியாது. அதில் ஒரு டேஞ்சர் இருக்குது, அது வார்னிங் இருக்குது அப்படின்றது கூட உங்களுக்கு படிக்க தெரியாது. ஏன்னா இப்போ ஆப்பு இப்போலாம் வந்து அதெல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணது, போர்டில் இருக்கிறதெல்லாம் பண்ணது, நம்ம பேசினா ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவோம். ஸோ மற்றபடி அதெல்லாமே ரியல் டிஸ்அட்வான்டேஜ் அதெல்லாமே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து தமிழ் மொழியில் என்னென்ன விஷயம் நம்ம படித்தா நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எப்படி போகலாம் அப்படின்னா வந்து தமிழ் மொழியில் நம்மளுக்கு இதான புரிதல் இருந்துச்சு அப்படின்னா வந்து இதை பற்றி நம்ம சிந்திக்கலாம். இதை பற்றி சிந்திச்சோம் அப்படின்னா நம்ம கேள்வி கேட்கலாம். மெயினாக வந்து நம்ம தமிழில் வந்து ஏன் இந்த விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு அவங்க இந்த கேள்வி கேட்கறதுக்கான அங்கே ஒரு சப்ஸ்டன்ஸ் அங்கே இருக்கணும். நம்மளுக்கு சப்ஸ்டன்ஸ் இல்லாமல் கேள்வி கேட்கறது வந்து அந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ரொம்ப கம்மியாக படுத்தி காட்டும். நீங்கள் வந்து ரொம்ப அவ்வளோ புத்திசாலி இல்லை அப்படின்ற மாதிரி காட்டும். ஸோ நம்ம கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அதை பற்றியான அறிவு நிறையா இருக்கும். அந்த அறிவு நிறையா வரத்துக்கு வந்து அதை பற்றியான புரிதல் நிறையா இருக்கும். அதுக்கு என்ன மாதிரி விஷயம்லாம் நம்ம பண்ணலாம்
அப்படின்னு படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று வந்து நம்மளோட தமிழ் லிட்ரேச்சர் நம்மளுக்கு நிறைய இருக்குது, அதை வந்து நம்ம படிக்கலாம். பட் தி சேம் டைம் வந்து இப்போ இந்த மும்மொழி கொள்கை நான் ஏன் வெறுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் டேஸில் இருக்கிற சப்ஜெக்டே பாஸ் பண்ணுறது பெரிய கடுப்பாக இருக்கும். ஸ்கூலுமே பிடிக்காது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லேர்னிங் வந்து அவ்வளோ ஃபன்னுங்க. நான் ஸ்கூல் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைலை நீங்கள் எடுத்து பாருங்க, நான் அவ்வளோ விஷயத்தையும் நான் படித்தது எல்லாமே ஸ்கூல் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான். எனக்கு படிக்கிறது மேலே ஒரு ஆர்வம் வந்துச்சு, ஒரு லவ் வந்தது. இன்னைக்கு காலையில் நான் வந்து அடோபி ஃப்ரேம்மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்னொரு கம்பெனிக்கு நான் வந்து ஒரு சின்ன கன்சல்டிங் பண்ணுறேன். இதுக்கு வந்து லாஸ்ட் 2 to 3 டேஸாக உட்காந்து அதை நான் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு நிஜமா அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் அந்த ஸ்கில் என்கிட்ட இல்லை. இன்னைக்கு நான் அதை படிக்கிறேன், நாளைக்கு எனக்கு அது தெரியும். ஸோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை எனக்கு ஒரு வேப்பங்கையாக ஆக்குனதுக்கு காரணம் யார்? எஜுகேஷன் வீடியோவில் நம்ம போட்டோம். பட் தமிழ் வந்து எனக்கு எஸ்பெஷலி வந்து அந்த மாதிரி ஆகக்கூடாதுங்க. தமிழ் வந்து எனக்கு லவ்வபிளாக இருக்கணும். எனக்கு அந்த எக்ஸாம்ஸை கொஞ்சம் ஈஸியாக வைங்க. எங்களுக்கு வந்து அதில் மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்கி அது என்னன்னே புரியாமல், நிஜமாலுமே எனக்கு அதை மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்காமல் புரிஞ்சு நான் பேசி நான் ஒரு சொற்பொழிவு ஆற்றி நான் வந்து தொல்காப்பியத்தை பற்றி பேசுகிறேன், நான் திருக்குறளை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் எழுதி தரேன். 100 மார்க் வாங்கின பசங்களை விட அந்த மாரி பாஸ் பண்ண பசங்களுக்கு தமிழை பற்றியான ஆர்வம் அதிகமாக இருக்கும். தமிழை நிறைய படிப்பாங்க, தமிழை அவங்கள பழப்பாங்க. ஸோ இப்போ இந்த மார்க் வாங்கணும், இதை பண்ணணும் சொல்லிட்டு அது வந்து ரொம்ப ஒரு இருக்கிறதுல டஃபஸ்ட் சப்ஜெக்ட் மாதிரி ஆக்கிடுறாங்க. ஸோ அதை ஏன்னா மனப்பாடம் பண்ணணும் அது மாதிரி. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த எக்ஸாம்ஸை போட்டு திணிக்காம எக்ஸாம்ஸ் சிம்பிளிஃபை பண்ணுங்க. பண்ணிட்டு ஸ்கூலில் வந்து தமிழை வந்து வெறுமனையாக லெக்சர்ஸ் மட்டும் வைக்காம, ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி லெக்சர் மட்டும் வைக்காம அது ஒரு போர்ஷன் வைங்க. மற்றபடி அதை தாண்டி நிறைய விஷயத்தை அவங்க தமிழில் கற்றுக்கிற மாதிரி வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓல்டு பாரம்பரியம் இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம இந்த ஸ்டெம் பற்றி சொல்லியிருந்தோம், அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், இதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். இதை பற்றி வந்து ஒரு பேசிக் புரிதலை வந்து நீங்கள், ஏன்னா தமிழ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து 12th வரைக்கும் படிக்கிறோங்க. அது ஃபுல்லாகவே வந்து நம்ம வெறுமனே தமிழ் லிட்ரேச்சர் மட்டும் படிச்சுட்டு நம்மளுக்கு அது ப்ராக்டிக்கலாக யூஸ் ஆகாத மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு இயரில் வந்து என்ன பண்ணலாம்னா அந்த தமிழில் வந்து இதில் இருக்கிற ஃபண்டமெண்டல்ஸ் படிச்சுக்கலாம். சயின்ஸை பற்றி ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ், ஃபிசிக்ஸில் வந்து என்னென்ன விஷயம் இதெல்லாம் எப்படி நடக்குது, இது எப்படி உதவுது, இது எப்படி இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் படித்தோம் அப்படின்னா நாளைக்கு அந்த ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறப்ப அவங்களுக்கு அதை பற்றியான ஒரு கம்ப்ளீட் கனெக்ஷன் இருக்கும். இது இங்கே இருந்தால் இப்படி போதா அப்படின்றது ஒன்று இருக்கும். அதே மாதிரி ஒரு இன்ஜினியரிங் பற்றி, ஒவ்வொரு இன்ஜினியரிங் பற்றியும், ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் போய் கேட்குறாங்க. ஸோ அது எதுக்கு 12 வருஷம் நீ ஸ்கூல் படிச்ச, 12 வருஷம் இவ்வளோ நாலேஜ் நீ கேதர் பண்ண, இதில் எந்த நாலேஜை யூஸ் பண்ணி லைஃப்பில் மேலே வருவ அப்படின்றது உனக்கே ஏன் தெரியல. ஸோ ஏன்னா அந்த நாலேஜ் எதுவுமே யூசபிள் நாலேஜ் இல்லை, அப்ளிகபிள் நாலேஜ் இல்லை, அது எதுவுமே யூஸே பண்ண முடியாது. சால்ட் அனாலிசிஸ் சொல்லிட்டு நம்ம ஸ்கூலில் வந்து 12th வந்து நம்ம லேபை பண்ணுறோம். அந்த சால்ட் அனாலிசிஸ் வந்து ப்ராக்டிக்கலாக என் வீட்டில் வந்து இன்னைக்கு ட்ரைனேஜ் வந்து ஏதோ ஸ்மெல் வருது, பஞ்சன் ஸ்மெல் வருது, அந்த பஞ்சன் ஸ்மெல் எதனால் வருது, அப்போ என்ன கெமிக்கல் அங்கே லீக் ஆகுது, அந்த கெமிக்கல் டாக்ஸிக்கா நான் டாக்ஸிக்கா, இப்போ எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன், என் உயிரை காப்பாற்றிருக்கலாம், என் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க உயிரை காப்பாற்றிருக்கலாம். ஸோ போபாலில் வந்து அத்தனை பேர் இறந்தாங்க. ஓகே, பட் எனிவே சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் இதை பற்றியான ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், ஒவ்வொரு இன்ஜினியரிங் இப்போ சிவில், மெக்கானிக்கல், ஏரோநாட்டிக்கல், மெரைன் இன்ஜினியரிங் இதை பற்றி எல்லாத்தையும் வந்து ஒரு சாப்டர். ஸோ இந்த ஒரு சாப்டரில் வந்து ஒரு எண்ட் டு எண்ட் அது எதுக்கு அந்த இன்ஜினியரிங் முதல்ல இருக்குது, அதனால என்ன நம்ம அக்கம்ப்ளிஷ் பண்ணுறோம், நாட்டுக்கு வந்து அந்த இன்ஜினியரிங் என்ன பண்ணுது, இதை வச்சு மக்கள் வந்து என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன தொழில் இதை வச்சு வளருது, இப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேசிக் கான்ஸ்டியூஷன். இந்தியாவில் இன்னைக்கு நடக்கிற முக்காவாசி பிரச்சனைக்கு வந்து ஏன் ப்ராப்ளம் அப்படின்னா மக்களை ஈஸியாக வந்து நீங்கள் நம்ப வச்சிடலாம். தமிழ் தேசியமாக இருங்க, திராவிடமாக இருங்க, எதவா வேணாலும் இருங்க, ஒருத்தங்க வந்து இதுதான் அப்படின்னு ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு அது தப்புன்னு இதில் இருக்குது, அதில் கரெக்ட் இருக்குது அப்படின்றத அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் சொல்கிறது மட்டும் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் கமெண்ட் செக்ஷனில் நிற்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கான்ஸ்டியூஷனை பற்றியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அவங்களுக்கு. அவங்க முக்கியமே கிடையாது. அவங்களுக்கு வந்து அவங்க கொள்கையை யார் தூக்கி பிடிக்கிறாங்களோ அவங்க தான் அவங்களோட முக்கியமாக தெரிகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அவங்களே ஒரு ஆள் தான், அவங்களே கான்ஸ்டியூஷனில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான் அப்படின்றத உணர்றதுக்கு அவங்க கான்ஸ்டியூஷன் பற்றி தெரியணும். ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்றது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் எல்லாத்துக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து இந்த மொழியை பற்றியான இந்த மாதிரி விஷயம் எல்லாமே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு மாநிலமும் ஒரு யூனியன் கவர்மெண்ட்டும் ஒரு ஃபெடரல் சிஸ்டம்னா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மாநிலத்துக்கும் இதுக்கும் என்னென்ன சக்தி இருக்கு, மாநிலத்தோட உரிமைகள் என்ன, இந்த கவர்னர் போஸ்ட் சும்மா டம்மி போஸ்ட்னு சொல்றத மக்களுக்கு ஏன் அதை பற்றி கவலையே இல்லை. அவங்களோட வரி பணம் தான் அங்கே போகுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கிடையாது. 12 கோடியோ 3 கோடியோ வந்து மாசம் செலவாயிட்டு இருக்கு. அந்த பணத்தை வச்சு நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு 4 ஸ்கூலை வந்து நம்ம பராமரிக்கலாம். இந்த ஆள் சும்மா வந்துகிட்டு எனக்கு வந்து நீங்க வந்து இதையே முன்னாடி பாடுறீங்க, அதையே முன்னாடி பாடுறீங்க, இதுக்காக நம்ம 12 கோடி கொடுக்குறோம், அவரை கூட்டிட்டு வந்து ஏதாவது ஒரு காவாவை வர சொல்லுங்க, ஏதாவது ஒரு கூவத்தில் உட்காந்து ஒரு ஆஃபீஸை போட்டு உட்காந்து க்ளீன் பண்ண சொல்லுங்க, ஏதோ ஒரு வேலையை கொடுங்க. கவர்மெண்ட் இன்னும் சும்மா உட்காந்து வேலை வெட்டி இல்லாமல் காசு கொடுத்துட்டு இருக்குது யார் அது? ஸோ இந்த மாதிரி இந்த கேள்வியை வந்து மக்கள் ஏன் கேட்கல அப்படின்னா அவங்களுக்கு இதை பற்றி கவலையே இல்லை, அவங்களுக்கு இதை பற்றி தெரியவும் இல்லை. இவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு இதை பற்றி கவலை வரும். என் காசு நான் டாக்ஸ் கட்டுறோம்ல, இந்த காசு வந்து எதுக்கு அந்த ஆளுக்கு போயிட்டு இருக்கு, அந்த ஒரு பைசா என் நாட்டுக்கு பிரயோஜனம் இல்லை, என் ஸ்டேட்டுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு இந்த கேள்வி வரணும். நம்ம பாஸ்போர்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க, கரன்சி நோட் எடுத்துக்கோங்க, ஏன் அதில் ஹிந்தி இருக்குது, ஏன் அதில் தமிழ் வந்து ஒரே ஒரு லைன் மட்டும் இருக்குது, ஏன் வந்து மற்ற மொழிக்கெல்லாம் ஒரு சின்ன ரோல் கொடுத்துருக்காங்க, அந்த மொழிக்கு மட்டும் ஏன் அந்த முன்னுரிமை, இதை ஏன் மக்கள் இன்னும் கேட்கல, ஏன்னா அவங்க கான்ஸ்டியூஷன் படிக்கல. ஸ்டேட் கவர்மெண்ட்டே ஏன் கேட்கல, கான்ஸ்டியூஷன் படித்த அரசியல்வாதிங்க இத்தனை ஸ்டேட்டில் இருக்கிறாங்க மங்குனிங்க மாதிரி, ஏன் கேட்கல, ஏன் என் மொழியை நான் இலக்கறமா, எதுக்குடா உன் மொழியை மட்டும் நீ போட்டிருக்கிற, ஏன் உன் மொழிக்கு என்ன ஸ்பெஷல் ஏதாவது ப்ரிவிலேஜ் இருக்குதா, சரி அப்பனா சொல்லு, என் காசை நானே அடிச்சுக்கிறேன், தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்கிறதுல ஹையஸ்ட் டாக்ஸ் ரெவன்யூ, நான் கொடுக்குற ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குறது எல்லாத்துக்கும் எனக்கு நீ ஒரு நோட் அடிச்சு கொடுத்துரு, 100 ரூபா நோட்டெல்லாம் ஏன் நோட்டாக இருக்கட்டும், தமிழ்
தமிழ் மொழியிலே இருக்கட்டும் ஃபுல்லாக. 500 ரூபா நோட்டு எல்லாத்தையும் வந்து இந்த மொழியில் வச்சுக்கோ, 200 ரூபா நோட்டு எல்லாத்தையும் கன்னட மொழியில் வச்சுக்கோ, 50 ரூபா மொழி எல்லாத்தையும் வந்து ஹிந்தியில் வச்சுக்கோ, 1000 ரூபா மொழி எல்லாத்தையும் கேரளா மொழியில் வச்சுக்கோ, மலையாளத்தில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நோட்டுக்கும் ஒவ்வொரு மொழி கூடியதுக்கு எல்லா மொழியும் ஹிந்தியிலே இருக்கு. எல்லா நோட்லையும் பாஸ்போர்ட்ல எதுக்கு முன்னாடி ஹிந்தி இருக்கு, அங்கே ஏன் வந்து தமிழ் மொழி இல்லை, அங்கே ஏன் இங்கிலீஷில் போட்டு போ, எதுக்கு மொழி மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற. போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாமே ஹிந்தியில் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் வந்து மக்கள் கேட்க ஆரம்பிக்கணும். மக்கள் கேட்க ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு இதை பற்றியான புரிதல் வேணும், அவங்களோட உரிமை என்னன்னு தெரியணும் அவங்களுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பேசிக் லெஜிஸ்லேஷன். இன்னைக்கு வந்து ஒரு ஃபேமிலி கோர்ட்டில் போயிட்டு ஒரு லாயர் வந்து பேக்கேஜ் டீல் கொடுக்குறாரு. நீ வந்து டிவோர்ஸ் பண்ணுறியா, நீ சும்மா போய் டிவோர்ஸ்லாம் கேட்காதமா, நீ ஒரு டவுரி கேஸை போடு, யூடிசிங் கேஸை போடு, டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸை போடு, இந்த மாதிரி ஒரு பேக்கேஜாக போடு. நீ பேக்கேஜாக போட்டு நீ போய் கேளு, அந்த ஆளை வந்து நம்ம இழுக்கடிச்சு கொண்டுடுவோம், அதுக்கப்புறம் சொத்தை நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டீல் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து கேட்கறதுக்கு, இதை பற்றி வந்து கவலைப்படுறதுக்கு யாருக்குமே வந்து டைமும் இல்லை, தைரியமும் இல்லை, இதை பற்றி தெரியவும் இல்லை. ஏன் நம்ம அப்படி இருக்கணும்? தெரிஞ்சுப்போம். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இதில் என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுப்போம். லீகல் லெஜிஸ்லேஷனை பற்றி தெரிஞ்சுப்போம். கிரிமினல் லாவாக இருக்கட்டும், கம்பெனி லாவாக இருக்கட்டும், சிவில் லாவாக இருக்கட்டும், இதை மூணுத்தை பற்றியான ஒரு பேசிக் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஸ்கூல் லெவலில் இருக்கட்டும், 12th கொடுக்கணும். ஏன்னா 12th தான் வந்து அவங்களுக்கு நிறைய மெச்சூரிட்டி இருக்கும். அவங்க லைஃப்பில் அவங்க அப்பா அம்மா படுற கஷ்டம் எல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாத்தையும் வந்து அவங்க ஒரு தடவை படிச்சுக்கிட்டோம். ஸோ எல்லாம் படிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு கீழ் கோர்ட்னா என்ன, மேல் கோர்ட்னா என்ன, ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும், ஒரு அஃபிடவிட்னா என்ன, பவர் ஆஃப் அட்டார்னினா என்ன, அண்ட் வில்லங்கன்னா என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயத்தை பற்றியுமே படிச்சுக்கிட்டோம். அண்ட் ஆல்சோ வந்து இந்த அரசியல் சாசனம், ராஜ்யசபானா என்ன, லோக்சபானா என்ன, இதுக்குள்ளார என்ன நடக்குது, பில் எப்படி பாஸ் பண்ணுறாங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் எக்ஸாம் கொடுத்து சாவடிக்காதீங்க. இப்போ நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்துக்குமே வந்து ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு ஐவி மாதிரி வைங்க. ஸோ அவங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் இருக்கட்டும், ஒரு கோர்ட்டு கேஸை போய் அவங்க நேரில் போய் பார்த்துட்டு வரட்டும், பசங்களை டீமாக பிரிங்க, அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டாக கொடுங்க, எல்லாத்துக்கும் ஒரு கேஸ் ஒன்று கொடுத்து அந்த கேஸ் அவங்க வந்து வாதாட சொல்லுங்க. எக்ஸாம் பேப்பரை கொடுக்க தேவையில்லைங்க, கோர்ட்டில் கொடுக்குற எல்லா டாக்குமெண்ட், ஃபார்ம் எல்லாத்தையுமே கொடுங்க, எல்லாத்தையுமே எங்கள் ஸ்கூலில் வச்சிருங்க. இது ஃபார்ம் 103A இது ஃபார்ம் 102B இதுக்கு என்ன ஃபார்ம் பண்ணணும், ஓகே இந்த இயர் ஃபுல்லாக நம்ம வந்து லீகல் பற்றி படிக்கிறோம், தமிழில் படிக்கிறோம். ஸோ அப்போ படிக்கிறப்ப வந்து இதுக்கு என்ன ஃபார்ம் சப்மிட் பண்ணணும், ஓகே எனக்கு வந்து இப்போ ஒரு கெசட்டில் வந்து என்னோட பேர் மாற்றணும், இதுக்கு என்னென்ன பண்ணணும், லேண்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், இதுக்கு என்ன ப்ராசஸ், இப்போ கல்யாணம் பண்ணுறேன், இப்போ என்னோட உரிமைகள் என்ன, ஒரு ஆம்பளை என்னோட உரிமைகள் என்ன, பொண்ணா என்னோட உரிமைகள் என்ன, நான் எப்படி என்னை காப்பாற்றிக்கிறது, நான் எப்படி வந்து என்ன அபியூஸ் பண்ணாமல் வச்சுக்கிறது, இப்படின்ற மாதிரி விஷயம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுங்க. அந்த மாதிரி ஒரு பேசிக் செக்ஸ் எஜுகேஷன் இருக்கட்டும். குட் டச், பேட் டச், யார்கிட்ட பழகணும், பழகக்கூடாது, எந்த மாதிரி இஷ்யூ எந்த மாதிரி இடத்துல வரும், எப்படி நம்மளை காப்பாற்றிக்கணும், ஒரு சிச்சுவேஷன் அவேர்னஸ். ஸோ சிச்சுவேஷன் அவேர்னஸ் பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு வந்து அந்த விஷயத்தை வந்து ரொம்ப ஈஸியாக போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை பற்றி நான் செப்பரேட்டாக ஒன்று போடுறேன். ஒரு எண்ட் டு எண்ட் ஒரு டே ஃபுல்லாக சிச்சுவேஷன் அவேர்னஸ் எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ப்ளஸ் இதே மாதிரி வந்து தொழில் தொடங்குறது, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், இந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது, நம்ம எப்படி எடுக்கிறது, இது அறிவு இருந்தாலே நிறைய பேருக்கு வந்து தொழில் தொடங்குறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்பிரனர்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஸ்கீம் இருக்குது. அது வந்து 2 கோடி ரூபா வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ் ஆஃபர் பண்ண முடியும். ஸோ இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிய கூட தெரியாது. இது ஏதோ ஒரு யூடியூப்ல ஏதோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு சின்ன பேஜில் சொல்லிட்டு இருப்பாரு. பட் இது ஜென்ரல் பொது ஜனத்துக்கு இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதில் நிறைய பேர் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருப்பாங்க. அவங்களோட லைஃப் இது மாறும், அவங்க நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கணும். அண்ட் அகைன் வந்து ஃபைனலி வந்து லிட்ரேச்சர், இந்த பழம்பெருமை, இந்த ராஜா அதை பண்ணாரு, அந்த ராஜா அதை பண்ணாரு அப்படின்றத ஓரளவுக்கு பேசுங்க, வேணான்னு சொல்லல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஆன்லைனில் வந்து ஒருத்தன் பழைய பெருமையை பேசுகிறவனுக்கு வந்து தனக்கு புது பெருமையாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இப்போ எனக்கு வந்து ஐம் பிஸி. ஸோ எனக்கு வந்து என் கம்பெனிஸ் இருக்குது, இப்போ இந்த வீடியோஸ் நான் பண்ணுறேன், அடுத்து நான் போய் இன்னொரு மீட்டிங் இருக்குது நான் பண்ண போகிறேன். எனக்கு நான் சாதிக்கிறது தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். எனக்கு வந்து இன்னொருத்தன் என்ன சாதிச்சான் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு எந்த ஒரு பெருமையும் கிடையாது. அது யார் சொல்லுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே இல்லை சொல்கிறதுக்கு. அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், நான் தமிழன்டா, நான் அதை செஞ்சேன்டா, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு பெருமை கிடையாது. பழம்பெருமையை பேசவே வேணாம், நம்ம புதுசாக ஒரு பெருமையை அச்சீவ் பண்ணுவோம். கலாம் சார் வந்து என்ன பண்ணார், பிரசிடென்ட் ஆனார், ராக்கெட் விட்டார், அந்த மாதிரி பண்ணார். சுந்தர் பிச்சை வந்து ஒரு கம்பெனியில் CEO ஆனார். ஸோ இப்போ நான் இத்தனை கம்பெனி ரன் பண்ணுறேன், ஒரு பேருக்கு வேலை கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணுங்க, அதுதான் பெருமை. எனக்கு கேட்டால் நான் எங்கள் சேனல் வந்து எப்போ யார் சொன்னாலும் சரி, தம்பி நீ யார், நீனு சரி ராஜராஜன் சோழன் எனக்கு தெரியும் சார், அவர் பெருசாக அதை அச்சீவ் பண்ணியிருக்காரு, ஓகே வெரி குட். பட் நீ என்ன பண்ணிருக்கிற, இப்போ ராஜராஜன் சோழன் அச்சீவ் பண்ண அப்படின்னு சொன்னதுனால உனக்கு இப்போ உங்கள் ஆஃபீஸில் தான் இன்க்ரிமெண்ட் கொடுக்க போகிறாங்களா, ஒரு பிரியாணி கடைக்கு போனால் ஒரு பசங்க பிரியாணி கொடுக்க போகிறாங்களா, அது வந்து உங்களுக்கு வந்து பணம் எதுவும் பண்ண போகிறது கிடையாது, லைஃப்பில் முன்னேற போகிறது. அவர் முன்னேறினாரு, அவர் நல்லா சாப்பிட்டாரு, சம்பாதிச்சாரு, அவர் போயிட்டாரு. நீங்கள் அதே மாதிரி முன்னேறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வழியை தேடுங்க. படிக்கிறதுல இப்போ கவர்மெண்ட் இதில் வந்து IAS IPS இதெல்லாம் போகிறதுக்கு வந்து ஸ்கூல் டேஸில் நம்மளுக்கு இதை பற்றியான ஒரு விழிப்புணர்வே இருக்காது. நம்ம வந்து இதுக்கு என்ன படிக்கணும், UPSCக்கு என்ன படிக்கணும், இதில் என்ன லெவல் ஆஃப் எக்ஸாம் இருக்குது, இதில் எப்படி நம்ம போகணும், என்ன மாதிரி கோச்சிங் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விழிப்புணர்வு நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்காது. இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து நம்ம தமிழில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம படிக்கணும். நம்ம படித்தோம் அப்படின்னா ஒன்று நம்மளுக்கு தமிழ் மேலே இருக்கிற ஆர்வம் இது நம்மளுக்கு பெருகும். தமிழ் ஒரு கஷ்டமான சப்ஜெக்டாக இருக்காது, இருக்கிறதுலே பிடிச்ச சப்ஜெக்டாக இருக்கும். அண்ட் செகண்ட் வந்து இந்த பற்றியான அறிவுகள் நம்மளுக்கு அறிவு இருந்துச்சுன்னா இதை பற்றியான சிந்தனைகள் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். சிந்தனைகள் வர ஆரம்பிச்சிச்சுன்னா கேள்வி வர ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இருக்கிறத விட பல மடங்கு வந்து நம்ம இதில் வந்து கேள்வி கேட்போம், இதை பற்றியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். அண்ட் ஃபைனலி வந்து நம்ம லைஃப்பில் முன்னேறதுக்கு இந்த கட்டுறது தமிழ் மாதிரி வந்து சும்மா வந்து ஒரு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணாமல், அதை பற்றி நான் செப்பரேட்டாக 2T TVன்னு ஒரு சேனலில் போட்டேன், அங்கே வேணால் போய் நீங்கள் உங்கள் வன்மத்தை கற்குங்க. ஒன்றுமே பண்ணாமல் நான்
நான் தமிழ் படிச்சுட்டேன் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறாமப்படுறது கோவப்படுறதை விட நம்ம தமிழ் படிச்சதுனால எனக்கு இவ்வளோ தூரம் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன், இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது, இதை வச்சு நான் லைஃப்பில் எல்லாத்தையுமே நான் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு நம்ம தமிழ் மாறணும். அதுதான். ஓகே, உங்களுக்கு catch up again on another video guys and thank you so much for all the love and support. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். Cheers.